அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் உள்ள பல்வேறு கோயில்களில் சமபந்தி விருந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சமபந்தி விருந்துக்கு மக்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? என்ன ஏற்பாடுகள்? விவரம் என்ன? திலகவதி, சுதந்திர தினம் ஒட்டி இன்று தமிழக அரசு சார்பில் திருக்கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொதுமக்களுக்காக பொது விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நண்பகல் நேரத்தில் பொதுமக்களுக்கு பொது விருந்து அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மண்டலத்தில் மொத்தம் 31 திருக்கோயில்களில் பொது விருந்து பொதுமக்களுக்கு அளிப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்திருக்கிறது. தற்போது சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு பொது விருந்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் மட்டும் 500 பேருக்கு பொது விருந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு வேஷ்டி மற்றும் சேலை வழங்குவதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களுக்கு மதிய உணவை அவரே பரிமாறி தற்போது பொதுமக்களுடன் உணவு அருந்துவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. அந்த வகையில் பொது விருந்து நடத்தி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சென்னை மண்டலத்தில் 31 கோவில்களிலும் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதிய உணவும் அதே போன்று வேஷ்டி மற்றும் சேலை அந்தந்த கோவில்களில் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தமிழக அமைச்சர்கள் அனைவருமே, அதாவது மூத்த அமைச்சர்கள் கே நேரு, ஐ பெரியசாமி, ரகுபதி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் 31 திருக்கோயில்களில் இந்த பொது விருந்தில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.